லாவண்யா கூட வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ராகவ் கேட்காம வந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த சூழ்நிலை ராகவும் வந்து லாவண்யாவும் வந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க வண்டியில். அப்போ வந்து ராகவுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து அவங்க சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து லாவண்யா நீ போன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு அவர் கிளம்பி வந்துடுறாரு. இதை பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க முரளியும் அப்புறம் சுந்தரியும். இப்படி நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து திரும்பி வந்த ராகவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி நான் ஒன்றும் உனக்காக வரல, என் அக்காக்காக தான் வந்தேன் அப்படின்னு. எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன்ல பெட்டில், நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்றாங்க. பார்த்து டென்ஷன் ஆகிற ராகவ். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கம்பெனி விஷயமா அந்த வந்து பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே போகிறாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து பேராக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட்டு கப்புன்ற அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ சூப்பராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அபியும் ராகவும் அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து உயிர் பெரியிற மாதிரி கடைசியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படியே உயிர் போகிற மாதிரி 2 பேரும் அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் கிளாப் பண்ணி இவங்க தான் பெஸ்ட்டு பேரு, இவங்க தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு கப்பலுக்கான அவார்டை அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. இதை வாங்குற வந்து ராகவ் வந்து இந்த அவார்டை இவ கூட வாங்கணும்னு எழுதியிருக்கு, இவெல்லாம் வந்து பெஸ்ட்டு கப்பல்லாம் வந்து நம்மளால் லாய்க்கே கிடையாது, இவ கூட நான் போய் வாங்க வேண்டியது இருக்குன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி போகும்போது நம்ம ராகவும் அபி வந்து வீட்டுக்கு வராங்க காரில். அப்போ திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஒரே யோசனையாக இருக்காங்க. அந்த முரளியை பற்றி விஷயங்களை எல்லாமே நம்ம இவர்கிட்ட சொல்லலாம்னு நினச்சோம், ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலையே இருக்குது. இவர் வேறு ரொம்ப கோபமாக இருக்கார். ஒரு வேறு முரளி பற்றி விஷயம்லாம் தெரிஞ்சால் முரளியை ஒரு வழி பண்ணிடுவார். அஞ்சலிக்கா வாழ்க்கைக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் இப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாமிட் வர மாதிரி இருக்குது. சரி ஓகே வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிறதுக்காக வெளியே வந்து நிறுத்த சொல்கிறாங்க. இவங்களும் நிறுத்திடுறாரு. அப்போ வந்து கரெக்டாக வந்து வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வாய் குப்பிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் வந்து போயிடுறாரு. கார்லேருந்து அவங்கள விட்டுட்டு அப்படியே நடுவையில் விட்டுட்டு போயிடுறாரு. இதனால் வந்து அபி ரொம்ப மனசு கஷ்டமடைகிறாங்க. அப்படி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவையில் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. பார்த்தாங்க நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து அபியை வந்து பின்னாடியே தொடர்றாங்க. அபி கிட்ட கிண்டல் அடிக்கிறாங்க. அபியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அபி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளோதான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியா தனியாக வந்திருக்கியா அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ராகவ் வந்து திரும்பி வராரு. திரும்பி வந்தோடனே வந்து அப்படியே அபியை பார்க்குறாரு. அபியை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாரு. உனக்கு என்னையா பிரச்சனை, இந்த பொண்ணு கூட பிரச்சனை பண்ணா அப்படின்னா அவள் என் பொண்டாட்டிடா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா அடிச்சுட்டு விட்டுறாரு. அதை பார்த்து அபி மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. அபி தன்னோட பொண்டாட்டின்னு ராகவ் சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான் வந்துச்சு, நடுவையில் என்னை இறக்கி விட்டு போனீங்கல்ல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னோடனே நீ வந்து சும்மா இருக்க, அவன் நல்லா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்குவேன்னு நினச்சேன் அப்படின்னோடனே நான் வாங்கியிருப்பேன், போனால் போதுன்னு விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நான் அந்த காரில் ஏற மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ பாரு இந்த காரில் ஏற போறிய இப்போ இல்லையா அப்படின்னோடனே நான் ஏற முடியாதுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் நடந்தே போய்க்கிறேன், நடுவையில் தானே விட்டீங்க, நான் நடந்து போகணும்ல, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி நடக்கிறாங்க. வர போறிய இப்போ இல்லையா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. வர முடியாது விடுங்க அப்படின்றாங்க. நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வலுக்கட்டாயமாக தூக்கின்னு போய் காரில் போடுறாரு. கதவையும் சதி விட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட போறீங்களா இல்லையான்னு கத்துறாங்க. இங்கே பா ரொம்ப ஓவராக பண்ணாது புரியுதா, பாட்டி வந்து உன்னை விட்டுட்டு வந்தால் திட்டுவாங்க தான் மறுபடியும் வந்தேன், இல்லைனா உன் மேலே ஒன்றும் எனக்கு அக்கறை கிடையாது அப்படின்னோடனே அப்புறம் ஏன் என்னை பொண்டாட்டின்னு சொன்னீங்க எல்லா முன்னாடியும், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் போதுமா அப்படின்றாரு. உடனே பார்த்து அப்படி மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. சரி இங்கே பாரு, இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அங்கே போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காது, நான் நடுவில் வழியில் விட்டதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து அபி வந்து அப்படியே வந்து கேட்டுட்டு தூங்கியே போகிறாங்க. அப்போ ராகவ் தோல் மேலே அப்படியே சாஞ்சி தூங்கிடுறாங்க. ராகவ் வந்து தட்டி விடுறாரு அபியா, அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சி அந்த சைடு தள்ளி விடுறாரு. அபி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வந்து அப்படியே பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாரு. உடனே அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, லைட்டாக வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ராகவ் வந்து பேசுனது, அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்களும் நடித்தது, அதுக்கப்புறம் வந்து ராகவ் இவங்களை காப்பாற்றினது, பொண்டாட்டின்னு சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்து தன்னை அறியாமல் வராங்க. அப்போ வந்து பாட்டு ஓடிட்டுருக்குது. நாங்கள் சூப்பரான ஒரு லவ் சாங் ஓடிட்டுருக்குது. அதை கேட்டுட்டு அபி ராகவும் அப்படியே வந்து ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதோட முடியுது.